MRL ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ISO 9001-2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் OMR-இல் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளே உள்ளன. முன்பதிவுக்கு முன்னுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களா? வீட்டிலிருந்தே சம்பாதிக்க வேண்டுமா? உங்கள் ஓய்வு நேரத்தை பணம் கொளிக்கும் நேரமாக மாற்ற வேண்டுமா? மை V3 ஆட்ஸை டவுன்லோட் செய்யுங்க. உடனடியாக கஸ்டமராக மாறுங்க. தினசரி 5 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் என்று மை V3 50 லட்சம் வாடிக்கையாளர்களை பெற்றிருக்கிறது என்று அவர்கள் தரப்பு ஒரு பக்கமும், இல்லை இது பக்கா ஃப்ராடு நிறுவனம், இவங்க ஒரு பக்கா 420, இவங்க தான் தமிழ்நாட்டுடைய அடுத்த ஆருத்ராவாக இருப்பாங்க, ஹிஜாப் ஊழலாக இருப்பாங்க, கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கிறது என்று மை V3 ஆட்ஸ் குறித்த விமர்சனங்கள் ஒரு பக்கம். எது உண்மை? இந்த மை V3 ஆட்ஸுக்கு எதற்காக 60 லட்சம் வாடிக்கையாளர்கள் 2 வருஷத்துல இணைஞ்சாங்க? இதுவரைக்கும் அவங்க யாரையுமே ஏமாத்தலன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது குறித்து தெளிவா இந்த காணொலியில பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். MLM அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில தொடங்கப்பட்டதான் இந்த மை V3 ஆட்ஸ். இந்த மை V3 ஆட்ஸில் வந்து பல கிரைட்டீரியா இருக்குது. ஓப்பனிங் கஸ்டமர் OM சொல்கிறாங்க, ஓம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பேசிக் கஸ்டமர் BM சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு கஸ்டமர் சில்வர் கஸ்டமர் SM, அப்புறம் GM, அப்புறம் DM, அப்புறம் CM. முதல்ல வந்து ஓமு, கடைசியாக கோவிந்தாவா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இந்த மை V3 ஆட்ஸோடைய செயல்பாடுகள் இருந்திருப்பதாக சொல்லி பல தரப்புலேருந்து குற்றச்சாட்டு எழுது. குறிப்பாக பாமகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் தான் இதை முதல்ல வெளிக்கொண்டு வர்றாரு. அவர் ஒரு புகாரை வந்து கோவை சைபர் கிரைம் காவலருக்கு கொடுக்குறாரு. கொடுத்து இவங்க ஆன்லைன் மூலமாக இப்படி சீட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறாரு. அதற்கு காவல்துறை விசாரணைக்கு அழைப்பதை கேள்விப்பட்ட மை V3 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 10,000 பேர் ஒரே இடத்துல திரண்டாங்க. அது பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போ அந்த மை V3 ஆட்ஸ் என்ற நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் சத்யானந்த் வந்து அவர்கள் மத்தியில் காட்சி அளித்து அவர் பேட்டி கொடுத்தாரு. பார்த்தீங்களா, இது தானா சேர்ந்த கூட்டம், நாங்கள் சொல்லாமலே இத்தனை பேர் வந்திருக்காங்க, நாங்கள் சொல்லியிருந்தா எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் ஒவ்வொரு கஸ்டமருக்குமே வாட்ஸ்அப்பில் செய்தி போயிருக்கு, நீங்கள் இந்த நிறுவனத்தில் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், சலுகைகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு பணம் வரணும், நம்ம இந்த போட்ட அமௌண்ட்ல வீணா பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து அடிச்சுட்டு ஓடியாந்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக. இதுவரைக்கும் ஆருத்ரா நிறுவனம், இந்த ஹிஜாப் ஊழல் அப்படின்னு பல்வேறு முறைகேடுகள் தமிழ்நாடு முழுக்க கடந்த 3 ஆண்டு காலத்தில் நடந்துக்குது. எல்லாமே 2,500 கோடி, 10,000 கோடி, 12,000 கோடி. ஆனால் அந்த ஊழல்களில் மக்கள் அந்த நிறுவனங்களை முற்றுகிட்டாங்க. சீட்டு பணம் நடத்தி ஏமாத்திய நிறுவனம், தங்கச்சீட்டு, ஏலச்சீட்டு, தீபாவளி சீட்டு, அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் போடுவாங்க தட்டுச்சீட்டு, இது மாதிரி நிறைய சீட்டிங் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு வழக்குகள் CCPயில் இருக்குது. புழல் சிறையிலே ஒரு 500 கைதிகள் வந்து இந்த 420 வழக்கில் உள்ள இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான நிறுவனங்களை வந்து மக்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு நிறுவனத்திற்கு ஆதரவாக மக்கள் திரண்டிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருமே ஏமாற்றப்படலைங்க, எங்களுக்கு சரியாக பணம் வந்துகிட்டு இருக்கு. எங்க எந்த விதமான பணமும் செலுத்தாமல் ஓப்பனிங் கஸ்டமர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மெம்பர் OM, அவருக்கு 5 ரூபா கொடுக்குறாங்க. அவர் வந்து சும்மா அந்த மை V3 ஆட்ஸ் டவுன்லோட் பண்ணி சும்மா உட்காந்து ஒரு ஆட்ஸ் பார்த்தா போதும், அவருக்கு 5 ரூபாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 360 ரூபா கட்டினா 390 ரூபாய்க்கு பொருள் கொடுக்குறாங்க. 360 ரூபா கட்டி 390 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 7 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ எப்படிப்பட்ட நிறுவனம்? வீட்டில் உட்காந்துட்டு சும்மா விளம்பரத்தை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க இது வரைக்கும் யாரும் ஏமாத்தலையே, 2.5 வருஷம் ஆச்சே அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுடைய செய்தி. இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தலை. ஆனால் இந்த நிறுவனம் எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமாக பல சமூக வலைதள வாசிகளும் சரி, இந்த நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களும் வெளிப்படைத்தன்மையோடு கடந்த 1 வார காலமாக உடைச்சு எரிஞ்சிருக்காங்க. இந்த நிறுவனம் இப்பதான் மை V3 ஆட்ஸ், இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமில்ல, V3 ஆன்லைன் டிவின்னு சொல்லி இது ஏற்கனவே இதே போன்று 2 லட்சம் வாடிக்கையாளர்களை வைத்துக்கொண்டு செயல்பட்டு இருக்கிறது இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் இப்போ வந்து ஆஜானு பாகுவாக நல்ல அருமையான முகத்தோடு
மக்களுக்கு காட்சி அளித்தார் இல்லையா, சத்யானந்த் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் மேனேஜிங் டைரக்டர் கிடையாது. இந்த நிறுவனத்துக்கு முன்னாடி V3 ஆன்லைன் டிவியில் வேலை பார்த்த ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட். அந்த நிறுவனத்துடைய உண்மையான உரிமையாளர் விஜயராகவன், அதே போல் வந்து சிவசங்கரன், அந்த 2 பேருடைய சகோதரி குமாரி. இந்த 3 பேருமே தென்காசியை பூர்வீகமாக கொண்டவர்கள். திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசியை பூர்வீகமாக கொண்டவங்க. அங்கே இருந்து கோயம்புத்தூருக்கு பிழைக்க வந்து, கோயம்புத்தூர் மக்கள் நல்ல அருமையான மக்கள், தங்கமான மக்கள், உடனே நம்பிடுவாங்க, பாசத்துக்கு அடிமையான மக்கள் சொல்லிட்டு அந்த மக்களுடைய தலையில முளகா அரைக்க வந்த கும்பல் தான் இந்த விஜயராகவன், சிவசங்கரன், குமாரி. இப்போ இந்த விஜயராகவன் V3 ஆன்லைன் டிவி இருக்கும்போது தன்னுடைய முகத்தை காட்டியிருக்காரு. அவங்க வாடிக்கையாளருக்கு அவர் தெரியும். ஆனால் இப்போ அவரை குருஜின்னு சொல்லி இந்த மை V3 ஆட்ஸ் வாடிக்கையாளர்கள் அழைக்கிறாங்க. இதுக்கு மூளையாக செயல்படுறாருன்னு சொல்லி மேனேஜிங் டைரக்டர் வந்து சத்யானந்த் சொல்றாங்க. சத்யானந்த் மேனேஜிங் டைரக்டர் கிடையாது. இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க பதிவு செய்யப்பட்டிருப்பது விஜயராகவன் பேரில் தான். விஜயராகவன் டாக்டர் விஜயராகவன் பட்டம் போட்டுக்கிறாரு. ஆனால் அவரே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுக்கிறான். இந்த டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க இல்லையா, பல பேருக்கு தமிழ்நாட்டில் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் கோவி சுதாகருக்கு கூட டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, வடிவேலுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, பல பேருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கி சர்ஜரி பண்ணுவாங்களா, ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, காது வலிக்கு மருந்து கொடுப்பாங்கல்ல, இவங்க கௌரவ டாக்டர் பட்டம். இதில் உண்மையிலேயே கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்காங்க, பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அதே போல் வந்து கல்லூரிகள் இருக்குது. ஆனால் போலியாக டாக்டர் பட்டம் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. அப்படி ஒரு 30,000 ரூபா 40,000 கட்டினா கூட டாக்டர் பட்டம் கிடைக்கும். ஆனால் இவங்க அது கூட செலவு பண்ணல. இவரே நிறுவனத்தை உருவாக்கிட்டாரு. உன்னையவே நீ ஏன்டா தேடுறங்கிற மாதிரி இவரே இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காரு. சார் V3 ஆன்லைன் டிவியில் நிறுவனம் மூடும்போது சுமார் 2 லட்சம் பேருக்கு மேலே அதில் மக்கள் இருந்தாங்க. இப்போ இந்த மை V3 ஆட்ஸில் அந்த டீமில் இருக்கிறவங்கள வச்சு மறுபடியும் இப்போ 55 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. எப்போ அதை ஆரம்பிச்சாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணாங்க? இது ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. V3 ஆன்லைன் டிவி அது ஒரு 2 வருஷம். யுனிசெஃப் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி தனக்கு தானே டாக்டர் பட்டம் வழங்கி கொண்ட இந்த விஜயராகவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 2 லட்சம் கஸ்டமர்ஸோட தலையில மிளகா அரைச்சி 1000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு பண்ணியிருக்காரு. 1000 கோடி ரூபாய் முறைகேடுனா ஒரு வழக்கு கூட பதிவு செய்யாமல் இருப்பாங்களா? ஒரு எஃப்ஐஆர் கூடவா இல்லை? ஒருத்தர் கூடவா வந்து புகார் கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஏமாற்றப்பட்ட மக்கள் பொதுவா ஒரு 100 கோடி ரூபாய் ஒருத்தன் ஏமாந்தா புகார் கொடுப்பான். ஒரு 1 கோடி ரூபாய் இழந்தா கூட புகார் கொடுப்பான். ஒரு 10 லட்ச ரூபாய் இழந்தா கூட புகார் கொடுப்பான். 50,000, 25,000, 10,000 இப்படி இழந்தா 10,000 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு ஸ்டேஷனில் போய் புகாரை கொடுத்து அது எஃப்ஐஆர் ஆகி அதுக்கப்புறம் அதை வழக்கை நடத்தி அதுக்கு போயிட்டு வர செலவுக்கு ஒரு 50,000 ஆயிரும். 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 50,000 ரூபாய் பறி கொடுக்குறதா? நம்ம ஊர் காவல் நிலையத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் என்னன்னா, பிள்ளைய காலம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா பொண்டாட்டியும் பறி போயிடும். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு காவல்துறையும் சிஸ்டமும் அமைப்பும் இருக்கு. அந்த அளவுக்கு செலவாயிரும். சாதாரண ஒரு வரப்பு பிரச்சனைக்கு போனால் கூட நிலத்தையே பறி கொடுக்குற மாதிரியான நிலைமை இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலை பற்றி இந்த 10,000 பத்திரமா 2 லட்சம் பேர் ஏமாந்துருந்தா எவ்வளவு பாருங்க. 2 லட்சம் பேர்ல 2 லட்சம் பேர் ஏமாந்துருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 1 லட்சம் பேர் ஏமாந்துருக்கலாம், ஒரு 50,000 பேர் ஏமாந்துருக்கலாம், இல்லை ஒரு 10,000 பேர் ஏமாந்துருக்கலாம். அப்படி 1000, 2000, 3000ன்னு சொல்லி 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை ஏமாற்றிட்டு 1000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு செய்தவர் தான் இந்த விஜயராகவன். இவர் சமீபத்தில் கூட கோவை கொடிசியால ஒரு அரங்கத்தில் ஒரு பிசினஸ் மீட் நடத்திருக்காரு. எப்படி கோடீஸ்வரர் ஆகிறது, எப்படி என்னை போல நீங்கள் பணக்காரர் ஆகிறது, ஒன்றும் இல்லை, வடிவேலு சொல்றதுதான். நான் எப்படி உங்க எல்லாத்தையும் 100 ரூபா 100 ரூபா வாங்கி பணக்காரர் ஆனனோ அதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் 100 ரூபா 100 ரூபா வாங்கி பணக்காரர் ஆயிருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தலைவர் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அந்த காணொலி காட்சிகளை கூட நமக்கு அவர் என்ன பேசினாருங்கிறத அனுப்பிச்சு வச்சாங்க. அதே போல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மை V3 ஆட்ஸ். இதுல எப்படி ரெவென்யூ ஷேர் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா இந்த மை V3 ஆட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆகணும்னா அந்த நிறுவனத்தை சார்ந்த ஏற்கனவே மெம்பரா இருக்க ஒருத்தர் நமக்கு ஐடி கொடுத்தாதான் உள்ள போக முடியும். சாதாரண யாரும் உள்ள போய் சும்மா நம்ம பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி மை V3 ஆட்ஸ்ல போய் சேர்ந்துட முடியாது. அதுக்கு அந்த நிறுவனத்துக்கு நம்ம பணம் கட்டணும். பணம் கட்டி அதுக்கு நம்ம படிவங்கள்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு உள்ள கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு நம்ம பணத்தை கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மெம்பர்ஷிப் கொடுக்கப்படும். இதில் விளம்பரங்கள் வருமா? இந்த விளம்பரத்தை பார்க்க பார்க்க நமக்கு காசு வரும்ன்றாங்க. அது எப்படி விளம்பரத்தை பார்க்க பார்க்க காசு வரும்? இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோவில் வந்து இடையில ஆட்ஸ் வருது. இந்த ஆட்ஸுக்கு ஆட்ஸ் ரெவென்யூன்னு சொல்லி யூடியூப்ல வந்து நமக்கு பணம் தர்றாங்க. அது வியூஸ் கணக்கில் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இது யூடியூப் ரெவன்யூ. ஆனால் மைவி3 ஆட்ஸ் உடைய யூடியூப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 லட்சம் வியூஸ், 2 லட்சம் வியூஸ் அப்படி தான் போகுது. அதிகபட்சம் இதுக்கு ஒரு மாதம் ஒரு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரலாம் மைவி3யோட யூடியூப் பேஜுக்கு. ஆனால் மைவி3 ஆப் உடைய பேஜில் இருக்கக்கூடிய விளம்பரங்களுக்கு, விளம்பரதாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம், நடிகர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம், அதில் எங்களுக்கு வந்து நிறைய வருமானம் கிடைக்குதுன்றாங்க. அப்படி கோடிக்கணக்கில் கொடுக்குற அளவுக்கு குறைந்தபட்சம் 50 லட்சம் கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்தா கூட கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வருது. ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபாய்னா ஒரு மாதத்திற்கு நெருக்கி 75 கோடி ரூபாய். அப்போ ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய். ஆண்டு ஒன்றுக்கு 900 கோடி ரூபாயை டேர்ன் ஓவர் பண்றதுக்கான இந்த நிறுவனம் இதுவரைக்கும் கட்டிய ஜிஎஸ்டி ஏதாவது இருக்கா? 900 கோடி ரூபாய்க்கான வருமான வரி ஏதாவது இருக்கா? இந்த நிறுவனத்துக்கான ஜிஎஸ்டி நம்பர் ஏதாவது இருக்கா? இந்த நிறுவனத்திற்காக இதுவரைக்கும் இந்த நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் என்பதற்கான சான்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்றால் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபாயை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா எத்தனை கோடி ரூபாய் இன்கம் வந்திருக்கணும்? அந்த இன்கம் சோர்ஸுக்கு என்ன வச்சிருக்கீங்க? நீங்கள் 360 ரூபா கட்டுறாங்க. 360 ரூபா கட்டுறவங்களுக்கு 480 ரூபாய்க்கு பொருளை கொடுத்துறீங்க. 360 ரூபாய்க்கு 480 ரூபா பொருளையும் கொடுத்து ஒரு நாளைக்கு 7 ரூபாயும் பணமும் கொடுக்குறாங்களா? அது எப்படி? அவன் கட்டின பணத்தை விட அதிகமான லாபத்தை அவனை கொடுத்துட்டீங்க. கேப்சூல்ஸ் கொடுக்குறீங்க, ஹெர்பல் ஃபேஸ் பேக்கு இந்த 360 ரூபாய்க்கு. சில்வர் மெம்பருக்கு 3060 ரூபா வாங்கிக்கிட்டு 3900 ரூபா மதிப்புள்ள சரோஜதேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா கொடுக்குற மாதிரி கேப்சூல் பாக்ஸை கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 12 ரூபாயும் அவனுக்கு கொடுக்குறீங்க. அதே போல் கோல்டன் மெம்பருக்கு 30,360 ரூபா வாங்கிக்கிட்டு 10 பாக்ஸ் கேப்சூலையும் கொடுத்துட்டு அந்த 10 பாக்ஸ் கேப்சூலு 39,000 ரூபாய். அதாவது 30,360 ரூபா பணத்தை கட்டினா 39,000 கொடுப்பாங்களா? 120 ரூபா ஒரு நாளைக்கு 120 ரூபானா மாதம் 3,200 ரூபா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 30,000 பணம் கட்டுறோம், 39,000 பொருளையும் கொடுத்துறாரு. அதுவும் இல்லாமல் மாதம் 3,600 ரூபா கட்டுறாரு. மாதம் 3,200 ரூபா 30,000 ரூபாய்க்கு பார்த்தா கிட்டத்தட்ட 12 விழுக்காடு கிட்ட வட்டி வருது. 12% 13% வருது. இப்போ இந்த 12% 13% கந்து வட்டி. அது வந்து இந்த ஸ்பீடு வட்டிமாங்க, மீட்ரு வட்டிமாங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்து சென்னையில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஸ்பீடு மீட்ரு வட்டிலாம். இப்போலாம் காலி பண்ணி கடை செஞ்சுட்டு ஊருக்கே போயிட்டாங்க விவசாயம் பார்க்க. அந்த ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, கந்து வட்டி முழுமையாக இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது சட்டப்படி குற்றம். இப்போ ஒரு வங்கியில் நம்ம பணம் போட்டால் கூட வங்கியோட வட்டி என்பது மிக மிக குறைவு. வங்கியை தாண்டி ஒரு சேமிப்பாக வைக்கிறோம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லனா அதனுடைய வட்டி வீதம் வந்து அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம்னா அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம்னா ஒரு 25 விழுக்காடு நமக்கு வந்து லாபம் கிடைக்கலாம், அதை தாண்டி கொஞ்சம். ஆனால் இவங்க கொடுக்குற வட்டி விகிதம் என்பது அதாவது 100 ரூபாய்க்கு 15 பைசா வட்டிங்கிற கணக்குக்கு வட்டி வீதம் போடுறாங்க. இவ்வளவு லாபத்தை ஒரு நிறுவனம் மக்களுக்கு எப்படி கொடுக்கிறது என்று யாராவது ஒருத்தர் சிந்திச்சாங்களா? இந்த 50 லட்சம் பேருமே முழுக்க முழுக்க தங்களுடைய பேராசைகளால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த நிறுவனம் ஏமாத்தல. ஆனா இப்போது இந்த நிறுவனம் ஏமாற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. நீ ஏமாத்தி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த நிறுவனம் தள்ளப்பட்டிருக்கு. ஒருத்தர் சொல்றாரு இந்த நிறுவனத்துடைய இதுவரைக்கும் இந்த 2.5 வருஷத்துல கலெக்ட் பண்ணப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? நீங்க ஆருத்ரா ஊழலோ இந்த ஹைஜாவு ஊழலோ இதெல்லாம் காணாம போயிடும். இதுவரைக்கும் இந்த நிறுவனத்தில் வந்த தொகை 17,000 கோடின்றாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கஸ்டமர்ஸ் இந்த நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்களா? 2 லட்சம் கஸ்டமர். நம்ம மொத்தமாக 55 லட்சம் பேர் இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 10 லட்சம் பேர் பயன்பாட்டு இல்லாமல் வெளியே கூட போயிருப்பான். ஆனால் ஆக்டிவ் மெம்பர்ஸே வந்து 45 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. சில பேர் வந்து தான் 360 ரூபா, சில பேர் 3000 ரூபா, சில பேர் வந்து 60,000 ரூபா, சில பேர் 1,28,800 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்த கஸ்டமர்ஸ் 2 லட்சம் பேர். 1,28,800 பேர் 2 லட்சம் பேர் கொடுத்துருக்கான்னா எத்தனாயிரம் கோடிகள் வருது கணக்கு பண்ண முடியல. இந்த நிறுவனத்தை காப்பாற்ற ஏன் இந்த கூட்டம் இவ்வளவு போராடுகிறது, ஏன் இவ்வளவு மக்கள் குமிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் இந்த புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கப்படலை அப்படிங்கிற பின்னணியை முழுமையாக விசாரிச்சா இந்த நிறுவனம் எத்தனாயிரம் கோடிகளை கொள்ளையடித்திருக்குங்கிற உண்மை வெளியே வரும். ஆனால் இந்த நிறுவனத்துடைய உரிமையாளராக கருதப்படுகிற விஜயராகவன், சிவசங்கரன், குமாரி எங்கேயுமே தலையை காட்டுறது கிடையாது, அவங்க முகத்தையே காட்டுறது கிடையாது. தொலைக்காட்சியிலையோ விளம்பரங்கள்லையோ இல்லை இந்த வழக்கு சம்பந்தமாகவோ இல்லை மக்களை சந்திக்கவோ எந்த இடத்துக்கும் அவங்க வர்றது கிடையாது. ரொம்ப சேஃப் சோன்ல இருக்காங்க. இதுதான் பேராபத்து. உண்மைத்தன்மை இருந்திருந்தா, நேர்மை இருந்திருந்தா, சரியான வழியில் சம்பாதிக்கிறதா இருந்திருந்தா
அவங்க தங்களுடைய முகத்தை காட்டியிருக்கலாம், அவங்க தான் உரிமையாளர் நின்றுக்கலாம். அவங்க வேற ஒருத்தரை வந்து பலிகடா ஆக்கிட்டு அவரை காட்டிட்டு இவங்க மொரிசியஸில் இடம் வாங்கி அப்படியே செட்டில் ஆனதாக நமக்கு தகவல் சொல்லுது. அதாவது 17,000 கோடி ரூபான்னா மொரிசியஸில் தனி தீவு வாங்கி கைலாசம் மாதிரி ஒரு நாட்டையே கட்டலாம். சாம்பார் ஆப் எனக்கு. நாளைக்கு வழக்கானாலும் கூட காவல்துறையும் தேடினாலும் கூட இவர்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஊரில் இருக்கிறது இல்லையே. ஏற்கனவே தான் கோயம்புத்தூர் மக்கள்லாம் சேர்ந்து 17,000 கோடி அள்ளி கொடுத்தாச்சு. அப்புறம் 17,000 கோடி வாங்கிட்டு அவர் கோயம்புத்தூர் இருப்பாங்களா? பாதி நாள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறது, பாதி நாள் மொரிசியஸில் இருக்கிறது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த 17,000 கோடியை வச்சுக்கிட்டு தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட அவங்க தலைமுறையாக வாழ்ந்துடும். அப்போ அந்த அளவுக்கான பணம் இருக்கிறது. சரி, வழக்கான பிறகு எப்படி தப்பிக்க முடியும்? அவங்க எப்படி மாட்டித்தானே ஆகணும்? அதுக்கு வழக்கு ஆகணும்ல, அதுக்கு காவல்துறை தீவிரமாக விசாரிக்கணும்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 17,000 கோடியில் பல கோடி பேசும்ல, குறைந்தபட்ச நாட்களையாவது நகர்த்துவாங்கல்ல. எத்தனை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. தேர்தல் நேரம் வேற, அரசியல்வாதிகள் வேற கொஞ்சம் பரபரன்னு இருப்பாங்க. துட்டறிக்கை அடிக்கணும், போஸ்டர் அடிக்கணும், கொடி கட்டணும், கூட்டம் போடணும், பிரியாணி வாங்கணும், கோட்டர் வாங்கி கொடுக்கணும், ஆட்களை டாடா ஏஸில் கடத்திட்டு வரணும், மைக் செட்டுக்காரனுக்கு காசு கொடுக்கணும், மைக் மேடை போடுறவனுக்கு காசு கொடுக்கணும். காசு அவங்களுக்கு தேவைப்படும். சரிவட்ட காசு இருக்குது. தலைவர் மாட்டாமல் இருக்கணும், அதுக்கு அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வாய்ப்பு இல்லை. மக்கள் புகார் அளித்தாதான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம். நிறைய பேர் புகார் அளிக்கணும், மக்கள் போராடணும், போராட்டங்கள் பண்ணி பெரிய லெவலில் எழுச்சி ஏற்பட்டு தமிழ்நாடு முழுக்க மைவி3 ஆட்சி நாங்கள் இழந்துட்டோம் சொன்னா மட்டும்தான் நீங்கள் புகாரை ஏற்றுக்கொள்வீர்கள், நடவடிக்கை எடுப்பீர்கள் என்றால் இது எந்த மாதிரியான அமைப்பு, என்ன மாதிரியான சிஸ்டம் இது? இப்போ மைவி3 ஆட்ஸை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் யாரையும், அதாவது இந்த மைவி3 ஆட்ஸை ஏமாத்தலை, V3 ஆன்லைன் டிவி ஏமாத்திருச்சு. அதில் புகார்கள் இருக்குது, முறைகேடுகள் இருக்குது. இப்போ அந்த கடையை மூடிட்டு வந்தால் இந்த புதுசாக அந்த கடையை திறந்துருக்காங்க. இந்த கடையில் இப்போ வரைக்கும் லாபகரமாக போய்கிட்டு இருக்கு. கஸ்டமருக்கு காசு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா விளம்பரத்தை வச்சோ ஆடை வச்சோ கொடுக்கல. இவங்க இப்போ நான் இருக்கிறேன், நான் 2 பேரை என் ஓனருக்கு சேர்த்து விட்றேன். இந்த 2 பேர் என்ன பண்ணுறான், ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குறான். அந்த 2000 ரூபா வாங்கிட்டு எனக்கு 20 ரூபா தர்றாரு. இப்போ நான் சேர்த்துட்டு 2 பேர் என்ன பண்ணுறான், அவன் ஒரு 2 பேரை சேர்த்து விட்றான். அந்த 2 பேர்கிட்ட காசு வாங்கி எனக்கு 2 ரூபாயும் அவங்களுக்கு 5 ரூபாயும் கொடுக்குறாரு. அந்த 2 பேர் என்ன பண்ணுறான், இன்னொரு 2 பேரை சேர்த்து விட்றான். இப்படியே செயின் மாதிரி போட்டிருக்கு. இதுதான் MLM. இப்போ ஒரு கட்டத்தில் கடைசியில் ஒருத்தன் போய் நின்றுட்டு ஆளையே சேர்க்க முடியாது. ஏன்னா இந்த நிறுவனம் வந்து 50 லட்சம் கஸ்டமரை போய் சேர்த்துருவான். அதுக்கப்புறம் ஆள் கிடைக்காது, திணறுவான். இப்போ அவங்க பணத்தை வாங்கி உள்ளே போட்டிருக்காங்க. கஸ்டமர்ஸ்ட்டு சேர்க்க வர்ற பணத்தை தான் இவன் லாபம்னு சொல்லி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான். 5 ரூபா, 7 ரூபா, 18 ரூபா, 128 ரூபான்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் யாரையுமே சேர்க்க முடியாத நிலைமை ஏற்படும். இந்த நிறுவனத்துடைய போலித்தன்மை தெரிய வரும், மக்களும் சேர மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான்னா, பெருசாக திண்டுக்கல்ல போய் ஒரு பூட்டை வாங்குவான், போடுவான், அப்படியே நாமத்தை போட்டு ஓடிடுவான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி. எப்படி ஆருத்ரா, ஹிஜாவு, IFS போன்ற நிறுவனங்கள் மொத்தமாக சேர்த்து 15,000 கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சதாக குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஓராண்டு காலமாக சிறையில் இருக்காங்க. இந்த நிறுவனங்கள் கொள்ளையடித்த பணத்தில் இதுவரைக்கும் ஒத்த ரூபா கூட ரெக்கவரி செய்யப்படலை. ஆருத்ரா நிறுவனம் மட்டும் ஒரு 250 பேருக்கோ ஒரு 1000 பேருக்கோ சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் வச்சு வரிசையாக திருப்பி பணத்தை கொடுத்தாங்க. அப்படின்னு அது மொத்தம் 1,05,000 கஸ்டமர் ஆருத்ரா. 1,05,000 கஸ்டமர்ஸ்ட 2,500 கோடி வாங்கி அதை ஆருத்ராவால் திருப்பி கொடுக்க முடியலை. ஏன்னா அந்த பணத்தை பல வகையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, படம் எடுத்துட்டாங்க, பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுத்துட்டாங்க, பல இடங்களில் இடமா வாங்கி போட்டாங்க, வீடாக வாங்கி போட்டாங்க, தங்கமாக வாங்கி போட்டாங்க. அதனால் அந்த பணத்தை அவங்களால எடுக்க முடியல. இது வந்து யானை வாய்க்கில் போன கவலை இருக்குல்ல, கவலைச்சோறு, அதை கையை விட்டு எடுக்கிறதும் இது மாதிரி சீட்டிங் நிறுவனத்திலிருந்து பணத்தை வாங்கி திங்கிறதும் பணத்தை வாங்குறது ஒன்று தான். வாய்ப்பே இல்லை. திருப்பதி உண்டியில் போட்ட காசு திருப்பி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதே போல இந்த போல நிதி நிறுவனங்கள் MLM கம்பெனிகிட்ட போன காசை ஒருபோதும் திருப்பி பெற முடியாது. ஏமாத்துவதற்கு முன்னால் விழித்து கொண்டால், ஒருவேளை அரசு நினைத்தால், காவல்துறை நினைத்தால் அவர்களை அப்படியே லாக் பண்ணி உட்கார வச்சு குறைந்தபட்சம் இருக்கிற கஸ்டமர்ஸை காப்பாற்ற முடியும். இனிமேல் யாராவது ஏமாறாமல் தடுக்க முடியும். நிச்சயமாக அடித்து கூற முடியும். இந்த மைவி3 ஆட்ஸ் பக்கா சீட்டிங். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி